ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. எங்களிடம் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஹால்மார்க் தரத்துடன் அனைத்து விதமான தங்க நகைகள் செய்து தரப்படும். VTS சீல் உத்தரவாதம், தரத்தின் உத்தரவாதம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. முறையில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த புதுச்சேரியிலும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அமைக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சி சங்கத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எல்லோருக்குமே அகில பாரதிய விஸ்வகர்மா மகாசபா சார்பாக நான் நன்றி தெரிவிக்கின்றோம். எனக்கு இதுவரையிலும் மலையாளத்தில் தான் பேச்சு பழக்கம். ஆனால் நம்ம தமிழ்ல பேசும்போது ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நான் பழக்கத்திலே பேசி பழக்கத்திலே ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கூறி அகில பாரதிய விஸ்வகர்மா மாவட்டங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நன்றி, வணக்கம். அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சுகுமார் ஆச்சாரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சுகுமார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். அடுத்தபடியாக ஏப்ரம் கிளையினுடைய பொருளாளர் பி முத்தைய ஆச்சாரியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஏப்ரம் கிளையினுடைய பொருளாளர் மக்கள் கட்சியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எல்லா மாநிலங்களையும் விட புதுச்சேரி மாநிலத்தில் 5 தொழிலரை கொண்டு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல மற்ற மாநிலத்தை விட புதுச்சேரியில் தான் படைப்பால் மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. வேற எந்த மாநிலத்திலும் இதுவரை செயல்படவில்லை. இதை கொண்டு மற்ற மாநிலங்களும் இது ஒரு முன்னோடியாக இருக்கும் புதுச்சேரி என்று நம்புகின்றோம். இந்த விழா சிறப்பும் நடைபெற வேண்டும் என்றும் புதுச்சேரி விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுவை மெருகு கடை சங்க தலைவர் லாலாபாய் அவர்கள் இருந்தால் மேடைக்கு வரும். லாலாபாய் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக புதுப்பேட்டை கிளையுடைய சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ கலியமுத்து ஆச்சாரியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். தலைவர் ரகோத்மான் ஆச்சாரியா அவர்களை முதல் பேசுமாறு அழைக்கிறோம். ரகோத்மான். புதுப்பேட்டை கிளையுடைய செயலாளர் ஸ்ரீ கலியமுத்து அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அன்பார்ந்த விஸ்வகுல சான்றோர்களே, இன்று நடைபெறும் விழா மேடையின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள தலைவர் பி தங்கம்மாச்சாரி அவர்களே, முன்னிலை வகிக்கும் மகாஜன சங்க தலைவர் ஐயா டி சபாபதி ஆச்சாரி அவர்களே, விஸ்வகர்ம பேரவையின் கிளை தலைவர் பி காளிதாஸ் ஆச்சாரி அவர்களே, 5 விழாக்களையும் 11 கிளையும் நிறுவி வெற்றிகளை கொண்டு வரும் முன்னேற்ற சங்க தலைவர் பி சுப்பிரமணிய
அண்ணாமலை ஆச்சாரி அவர்களே, FKT மன்ற தலைவர் எஸ். அண்ணாமலை ஆச்சாரி அவர்களே, கலிமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. FKT மன்ற தலைவர் எஸ். அண்ணாமலை ஆச்சாரி அவர்களே, படைப்பாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் மாஜி ஸ்ரீதரன் ஆச்சாரி அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சிய கட்சியின் பொதுச் செயலாளர் CS. நடராஜன் ஆச்சாரி அவர்களே, நிகழ்ச்சி நிரல்படி அனைத்து செயல்பாட்டையும் செவ்வனே செய்கின்ற செம்மல்களே, அழைப்பதில் பெயரிடப்படாமல் இருந்தாலும் நம் சமூகத்தை சிறப்பிக்க வருகின்ற அனைத்து அரசு ஊழியர்களே, சிறப்புரை ஆற்ற உள்ள அரக்கோடு தங்கள் பேரவையின் பொதுச் செயலாளர், தமிழகத்திலே பல பாராட்டுகிற மேடை கண்ட நாயகன் இ. மாணிக்கவேல் ஆச்சாரி அவர்களே, விழாவின் நாயகன் வாழும் காமராசர் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களே, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஐயா பி. சண்முகம் அவர்களே, புதுச்சேரியின் கலைஞர் திரு ஆர். பி. ஜானகிராமன் ஆழ்வார் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் வாரிசு திரு ஆர். விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களே, ஐயாவின் வாரிசு திரு கே. ஆர். அனந்தராமன் எம்எல்ஏ அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை கொடுத்துள்ள மாநில நிர்வாகம் அவர்களே, காலை பகுதியிலிருந்து வந்துள்ள கண்ணியர்களே, தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையில் இருந்து வருகை கொடுத்துள்ள பெயர் வீரர்களே, சிதம்பரத்தில் இருந்து வருகை இருந்து சிறப்பித்த சிங்கங்களே, விழுப்புரத்தில் இருந்து வருகை இருந்து எங்களை இடிப்படைய வைத்த வீரர்களே, திண்டிவனத்தில் இருந்து வந்து திருப்பம் பெற வாய்ப்பளித்த ஜாதிகளே, திருக்கோயிலூரில் இருந்து வந்து இரவு சந்தித்த வீரர்களே, கடலூரில் இருந்து வந்து கலக்கம் ஏற்றுள்ள கனவான்களே, கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மகாஜன சங்க நிர்வாக மரபர்களே, கேரளையின் போர்ப்படை தளபதிகளே, FKT என்ற மாமனிதர்களே, முன்னேற்ற தலைமை கழகத்தின் உத்தான நிர்வாகிகளே, சகோதர சங்கங்கள் ஆகிய 11 கிளைச்சங்கங்களின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, கூட்டமைப்பு வாயிலாக புதுச்சிட்ட படைப்பாளி மக்கள் கட்சியின் மாபெரும் சக்தியை அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் அருளால் செயலை செம்மையாக செய்யவும் இருக்கின்ற செயல் மரபர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என நான் சார்ந்துள்ள புதுப்பேட்டைகளின் சார்பாக முதற்கண் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். வாழ்த்துறை என்ற பெயரை அழைத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வாழ்ந்த கதையையும் வாழும் காலச்சூழலையும் சுருங்கக்கூற கடமைப்பட்டுள்ளேன். கடந்த காலத்தில் நாடாளும் மன்னனும் நம் மக்களும் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கில் நல்லதோர் தேர் செப்பனிட்டு நல்ல நாள் மாற்றி நகர்வளம் பல வேண்டும் என்ற நிலையில் வாயிலாக அறிந்த வாக்குப்படி வளம் வரும் ஏறி வரும் மன்னன் மரணம் என்பதை மறைத்து செயல்பாட்டுக்கு சன்மானமாக வளம் வரும் தேர்தல் செய்திட்ட நான் மன்னனாக பவனி வர வேண்டும் என்று மன்னனிடம் அனுமதி பெற்று வளம் முடியும் தருவாயில் செப்பனிட சிறுசி உயிர் கொடுத்தார். பின்பு மன்னனின் ஆயிரத்து பதிலெட்டு ஆதாரங்கள் மன்னா தங்களையும் தங்களது நெறிவழு ஆட்சியின் பயனால் நலம் பெறுவார் மக்கள் என்ற உயரிய நோக்கத்தில் தன் உயிர் துறந்து தங்கள் உயிர் காத்துள்ளார்கள் சிற்பி என்றார். எனவே நமது மூத்தோர்களுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் படத்தில் முழு கவனம் செலுத்தியோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் தஞ்சையில் சிலை வடிக்கும் பொழுது சிற்பிக்கு வெற்றிலை பார்த்து எச்சில் தூக்கும் பாத்திரத்தை மன்னர் ராஜராஜ சோழன் இயங்கியதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் இன்று உள்ள சூழலில் நவீன இயந்திரங்களின் வருகையால் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட வேலை குறைவு காரணமாக எத்தனையோ பொற்கொள்ளர்கள் குடும்பங்கள், கச்சர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது அதிகாரப்பூர்வமான உண்மை செய்தி.
அழைத்து கிளுகிழுப்பை ஆட்டி எங்களது கவனத்தை மட்டுமே திசை திருப்பினீர்களே தவிர எங்களது பசியை போக்க வழி செய்யவில்லையே என்று அதகப்பட்டு தெய்வ நிலை அடைந்து அவர் போல பல ஒரு கிருஷ்ணகுமார்களை உருவாக்கி அவர்களது நாடி நடத்தில் சமூக உணர்வை கூட்டி கூட்டமைப்பின் உறுதுணையோடு படைப்பாளி மக்கள் கட்சி உருவாகவும் விழா எடுக்கவும் வெற்றி பெறவும் அழுத்தம் விட்டவர் தெய்வத்திரு கிருஷ்ணகுமார் ஆச்சாரி என்பதை இந்த கிளையின் எனது கிளையின் சார்பாக மனமகிழ்வோடு கூறி கூட கடமைப்பட்டு அமைத்ததால் அம்மேளையில் நமது நிலையை எடுத்து கூறியதால் தமிழகத்தில் அனைத்து தொழிலாளர்களும் பயன்பெறுகிறார்கள். இது சமயம் இவ்விழா மேடையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முற்போக்கு பொங்கியது முதலில் ஆரம்பித்தது என்ற பெயரும் பேரவை மக்கள் கட்சியை ஒன்பது அந்த கோரிக்கையை பெற்றுத்தாருங்கள் என்று கூறி இவ்விழா மேடையை பெற்றுத்தாருங்கள் என்று கூறி மேலும் நாணயத்தை மீண்டும் விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவரை பராமரிக்க ஆவணம் செய்யுமாறு படைப்பாளர் கட்சி நிர்வாகிகளை வழிபோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனெனில் சர்ச்சைக்கும் சிவனுக்கும் யார் அழகு என்ற சர்ச்சையில் பதிலளிக்க யாரும் முன்வராத போது நம் நிலக்கண்ணாடி அமைத்து நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற கூறிய விளைவில் உண்மை நிலை அறிந்து சிவனின் சாபத்துக்கு நாம் உள்ளான போது சக்தி நம்மை காக்கும் பொருட்டு காமாட்சி அம்மனின் அருகணைக்கு ஆவணம் செய்தது. அந்த காமாட்சிக்கு பணிவிட செய்யும் வாய்ப்பை நாம் நழுவவிட்டால் நம் வளர்ச்சி நிறைவு பெறாது என்பதை மனதில் கொண்டு மீண்டும் பராமரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, காலத்தின் கட்டாயத்தை நினைத்து தங்களது உரைகளை சுருக்கமாக முடித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை நிர்வாகி அவர்களே, பாராட்டு விழாவிற்கு வருகை தரும் முதல்வர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைத்து சங்க நிர்வாகி அவர்களே, அனைவருக்கும் படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணா அவர்களுக்கு கொண்டாட இணைக்கப்படுகிறது. பின்னால் இருப்பவர் தயவுசெய்து சத்தம் போடாமல் வருவதற்கு வழிவிட்டு ஓரத்தில் நிற்குமாறு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உட்பட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளே, ஏனைய விஸ்வகர்மா பெருமக்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அண்ணாதவர்களுக்கு படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக கொண்டாட அறிவிக்கப்படுகிறது. நமது எழுத்துமிகு எம்எல்ஏ அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எல்லோருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வகர்மையானது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அதிலே நாங்கள் பல பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறோம். ஆனால் முதல்வர் அவர்கள் எங்களுக்காக ஆதரவு போட்டு நின்று எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டு
மன்னிக்கவும். படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. படைப்பாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான சகோதரர் தங்கமாச்சாரி அவர்களே, எங்களையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அவர்களே, எங்களுடைய சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணிய ஆச்சாரி அவர்களே, காளிதாஸ் ஆச்சாரி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற விஸ்வகுல பெருமக்களே, திருபுவனை தொகுதி சங்க நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் திருபுவனை தொகுதி சங்கத்தின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொண்டு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஒரு சில கருத்துக்களோடு விடைபெறுகின்றேன். இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமானவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக சட்டமன்றத்திலே விஸ்வகுல பெருமக்கள் தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தார்களே, அந்த கோரிக்கை என்னவாயிற்று என்று சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். அதற்கு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அது அரசின் கவனத்தில் இருக்கிறது என்று பதிலளித்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கான குரல் கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே முதல்வர் வரவில்லை என்றாலும் வந்த பிற்பாலாவது எங்க இருக்கிறவர்களுக்கு சொல்வார்கள் என்ற நம்பிக்கை
தூக்கி நிர்வகிக்கிறாங்க. நம்மளுடைய கோரிக்கைகளை முதல்வர்களும் நம்மளை ஒப்படைக்கிறோம். மேலும் நம்மளுடைய நிதி நிலைமையை எல்லாத்தையும் நல்ல முறையில் நம்மளை தலைமைக்கு நிறுத்த வேண்டும் என்று முதல்வர்களும் கேட்கிறோம். நம்மளுடைய கோரிக்கைகளை வெகுவாக அவர்கள் நிறைவேற்றி வருவார்கள் என்று மிகவும் வலியுடன் நன்றியுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஊடகங்கள் கிளர்ச்சியான தலைவர் பாரதி அவர்கள் உரையாற்றுவார். அடுத்தபடியாக கண்டம் சுகாதார கிளர்ச்சியான தலைவர் என் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றுவார். கண்டம் சுகாதார கிளர்ச்சியான தலைவர் அண்ணாமலை உரையாற்றுவார். அன்னாரவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. படைப்பாளி மக்கள் கட்சி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது படைப்பாளி மக்கள் கட்சி அனைவரும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்துள்ள விசுவல பெறுவர்கள் வணக்கம் மற்றும் புதுவை, தமிழ்நாடு பல மாநிலத்திற்கு நிர்வாகிகள் அவர்களுக்கும் மற்றும் எம்எல்ஏ அவர்களுக்கும் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னாரவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. 7 கிளையாளர்கள் 12 ஆலைகள் என்று ஒரு புதுவை படைப்பாளி கட்சி என்று உருவாக்கிறார்கள். அது பெரிய வேம்பு. அதை வெற்றியடைவதால் நமது ஒற்றுமை தேவை என்று கூறி நமது கோரிக்கை எல்லாம் தலைவர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். பட்டாநாடு கிளர்ச்சியான தலைவர் அண்ணன் எஸ். கிருஷ்ணமுட்டாரி அவர்கள் உரையாற்றுவார். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னாரவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொருளாளர் அண்ணன் ராமு அவர்கள் உரையாற்றுவார். புதுவை மாநில படைப்பாளி கட்சி சங்கத்தின் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னாரவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாநில விஸ்வகுட தலைவர் அவர்களுக்கும் ஏனைய நமது வில்லியனூர் அன்னை பாட்டை மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் தமிழ்நாடு விஸ்வகர்ம தலைவர் அவர்களுக்கும் எனது முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். வணக்கம். சாரம் கிளர்ச்சியான தலைவர் அண்ணன் வைரம் அவர்கள் உரையாற்றுவார். காலம் ஒருங்கிணைந்து இருப்பதனால் காலக்கரையுடைய தலைவர் எழுதப்பட்டு பேசி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னாரவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஞானம், நல்லறிவு, இறையன்பு கொண்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய காரைக்காலிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்ம சங்க சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய நண்பர்களே, தோழர்களே, புதுவை முதல்வருக்கு பாராட்டு விழா. எதற்காக இந்த பாராட்டு விழா? ஏன் இந்த பாராட்டு விழா கேட்டால், உழைப்பதற்காக, உழைத்ததற்காக, உழைக்கப் போவதற்காக, அடித்தட்டு கீழ்த்தட்டு மக்களை சமூக பொருளாதார அந்தத்திலே கீழே இருக்கின்ற அந்த அடித்தட்டு மக்கள் வேலூர் கட்சியவதற்காக, அவர்களை கை தூக்கி விடுவதற்காக உழைக்கின்ற
முதல்வருக்காக எடுக்கப்பட்ட விழா தான் இந்த பாராட்டு. இந்த பாராட்டு விழாவில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் ஐயா சண்முகம் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திய அமைப்பாளர் அண்ணன் ஜெயலலிதா அவர்கள், தேர்தலின் போது மிக உருக்கமான உணர்ச்சி பெருக்கோடு உங்களுக்காக நான் இருக்கின்றேன், உழைப்பவர்கள் எல்லாம் படைப்பாளிகள் தான், உழைக்கிறவர்கள் எல்லாம் படைப்பாளர்கள் தான், நானும் ஒரு உழைப்பாளியின் மகன் தான், படைப்பாளி தான், உங்களுக்காக நான் இருக்கின்றேன். நான் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்திலே ரவிச்சந்திரன் அவர்கள் உள்ளே இருந்து கட்டுவார், வெளியில் இருந்து நான் இருந்து கட்டியும் என்று சொன்னேன். ஆனால் பாசத்திற்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம் மனதில் என்றும் நீங்கா குடியிருந்த அண்ணன் ஆவி அவர்களே, அப்படி